Hello friends, welcome to Drone Academy. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மார்னிங் மேக்ஸ், அதாவது இந்த 600 மேக்ஸ் சீரீஸில் நம்ம வந்து வெற்றிகரமாக ஒரு 300 மேக்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு வீடியோக்கு ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம், சரியா? ஸோ அந்த அந்த 10 டேஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 100 சம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணி ஃபஸ்ட்டு 10 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 சம்ஸ் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிடும், ஓகே? அந்த ஃபோர்த்து 10 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து ஒரு பார்ட் கூட வந்து முடிக்கல, ஓகேவா? நாளான்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டே நம்ம வந்து எழுத போகிறோம், சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம ஒரே நாளில் வந்து நம்ம வந்து அந்த 100 கொஷினும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். இது ஒரு சேலஞ்சாகவே நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம், ஓகேவா? இது எனக்குமான ஒரு சேலஞ்ச் தான், உங்களுக்கான ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே கிளாஸில், அதாவது ஆஃப்லைனில் நம்ம வந்து நடத்தியிருக்கோம். ஒரே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 சம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே கிளாஸில் நடத்தியிருக்கோம். பட் ஆனால் 100 சம்ஸை வந்து நான் இது வரைக்கும் நடத்துனதில்லை, சரியா? ஸோ இது எனக்கான ஒரு சேலஞ்ச், அதே மாதிரி உங்களுக்கான ஒரு சேலஞ்ச் தான், ஓகேவா? ஸோ நான் இந்த 100 கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவில் வந்து முடிக்கிறேன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் அந்த ஒரே லைவில் 100 கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறீன்றதை வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மேக்ஸ் லைவ், அந்த மேக்ஸ் லைவில் 10 டு குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் அல்லது 3.5 மணி நேரம் ஆகலாம், சரியா? அந்த 3 மணி நேரம் நீங்கள் சரியாக செலவிட்டீங்க அப்படின்னா 100 கொஷினுக்கு வந்து நீங்கள் தயாராகிடலாம். அது வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். ஸோ எல்லாம் கலந்தா மாதிரி ஒரு மிக்ஸ்டு, ஓகேவா? ஸோ ரேண்டமான டாப்பிக்கை தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். எல்லா சம்ஸும் எல்லா டைப்பும் அதே மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம், ஓகேவா? ஸோ உண்மையிலே நாளைக்கு லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஒரே லைவில் 100 கொஷின், அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது அட்வான்ஸாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு புது விஷயம், இப்போ வந்து ஒரு லைவில் 25 கணக்கு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரே லைவில் 100 கணக்கு அப்படின்னும் போது அது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ ஒரு புது முயற்சியாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ 100 கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் தயாராகிடுங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, சரியா? ஸோ புயலே அடித்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைவை நம்ம வந்து போடுவோம், சரியா? நம்ம சொல்லும் போது தான் மழை புயல் அடிக்குது, கரெக்டாக நெட்வொர்க் வந்து கிடைக்க மாட்டேங்குது, சரியா? சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 மேக்ஸ் சீரீஸில் 100 மேக்ஸை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதுக்குண்டான கொஷினை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 100 கொஷினை வந்து நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் வந்து கலந்தா மாதிரி தான் வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப குறைவான நாட்கள் இருக்குன்றதுனால ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம போகிறதோட ஒரே பார்ட் எடுத்தோமா 100 சம்ஸ் முடிஞ்சுதான் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600, அதாவது 60 டேஸ் வந்து பிளானை வந்து நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு லைவ்லேயே நம்ம வந்து 100 சம்ஸ் இல்லைன்னா 2 லைவை ஸ்பிளிட் பண்ணி 50 போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் அதை நம்ம கொண்டு போக வேணாம். ஸோ ஓரளவுக்கு பசங்க வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து கொண்டு போனால் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் இப்போ அந்த பிளானை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த 300 மேக்ஸுமே 3 லைவில் வந்து நம்ம முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு முன்னோட்டமும் வந்து நாளைக்கு அந்த 100 சம்ஸை வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்து அடுத்தடுத்த கணக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு உண்டான சேலஞ்சு வந்து எனக்குமான சேலஞ்சு, அதேமாதிரி உங்களுக்குமான சேலஞ்சு. ஸோ யார் கரெக்டாக முடிக்கிறான்றதை பார்க்கலாம். அதேமாதிரி வந்து நம்ம ஒரு போட்டி கூட வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நானும் கணக்கு போடுறேன் என் கூட சேர்ந்து, ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஒரு 300 மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருப்பீங்க, ஓகே? நீங்களும் கணக்கு போடுங்க, ஓகேவா? யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் போடுறதுக்குள்ளே போடுறீங்கிறத பார்க்கலாம். ஸோ எத்தனை கணக்கு நீங்கள் போடுறீங்க, எத்தனை கணக்கு நான் முன்னாடி போடுறேன், எத்தனை கணக்கு நீங்கள் முன்னாடி போடுறீங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சேலஞ்சாக பண்ணுவோம். இது சேலஞ்சாக இருந்தாலும் ஸோ 2 பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அதை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான்றது நம்ம வரக்கூடிய எக்ஸாமில் பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரையலாக வந்து வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இந்த வரப்போது பார்த்தீங்களா, அதுக்குமே நம்ம ஒரு முன்னோட்டமாக வச்சுக்கலாம், ஓகேவா? நம்ம இது வரைக்கும் ஒரு 400 சம்ஸ் நடத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து எத்தனை சம்ஸ் கேட்டாங்க, இல்லை இதை பேஸ் பண்ணி எத்தனை சம்ஸ் கேட்டாங்கன்றதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சப்போஸ் இதுலேருந்து தாண்டி என்ன கொஸ்டின் கேட்டால் கூட அடுத்து நம்ம ஒரு 200 சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலில் நம்ம சேர்த்து, ஓகேவா? இப்போ நம்ம குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் என்ன கேட்டாங்கன்னா அது சம்மந்தமான மாடலை வந்து நான் எடுத்து அடுத்த 200 சம்ஸில் அதை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். கவலையே வேண்டாம், ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த மேக்ஸ் சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாளை வைக்கக்கூடிய லைவையும் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க, சரியா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மேக்ஸ் லைவ் கிளாஸ் இருக்குது, 100 சம்ஸ், ஓகேவா? நான் முடிஞ்சால் முன்னாடியே கூட கொடுத்துட்றேன். அந்த நீங்கள்
கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டினை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட அதிலோட எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.